மட்டும் போதாது, நீங்க மைதானத்துல இறங்கி ஆகணும். இவர் சொல்றது மாசம் மாசம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க பொண்ணு வளருவா, ஆனா அவளுக்காக சேமிச்ச பணம் வளராம அப்படியே எழுதிடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சந்தை அபாயங்களுக்கு திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்க வேண்டும். பிரிட்டானியா பியூர் மேஜிக் அதுலயே போய் பெரிய மேடை இந்த பொண்ணு உண்மையை சொல்ல மாட்டாங்களுக்கு. உனக்கு தானியோட மாமா முத்துப்பாண்டி நல்லா தெரிஞ்சவர் தானே. அவரை நேர்ல பார்த்து இந்த சித்ரா கிட்ட அவங்க அக்கா ரங்கநாயகி எதுக்காக பணம் கொடுத்தாங்க, எதுக்காக அவங்க இந்த சித்ராவை பார்த்து பயப்படுறாங்க, தார்மிக்கும் சித்ராவுக்கும் எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு இதை பத்தியெல்லாம் தார்மிகிட்டயோ அவங்க சித்தி கிட்டயோ விசாரிக்க சொல்லுங்க. அவளுக்கு நேர்ல போய் பார்க்குது போனவங்க எங்கே இருக்கே ஃபோன் பண்ணி சக்சஸ் பண்ணுறேன். பெரிய பிரச்சனையாயிடும். அப்பா கிட்ட சொல்லிடுவாரு. நானே உண்மையை சொல்லிடுறேன். அப்படிவா வழிக்கு. சரி சொல்லு, என்ன விஷயம்? சொல்றதுனால எனக்கு என்ன பிரச்சனை வராம பார்த்துட்டீங்கல்ல? கண்டிப்பா வராது, தைரியமா சொல்லு. அது யாரு கபடி விளையாடுறது அவன் சித்திக்கு ரொம்ப நேரம் பிடிக்கல. அவளை விளையாட விடாம தடுக்கணும்னு அவங்க அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. என்னதான் காரணம்னு கேட்டா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. கோச் எப்பவுமே தாரணி பாராட்டிட்டே இருப்பாங்க. அதனால எனக்கு தாரணி மேல போடாம இருந்துச்சு. ஒரு நாள் டிஸ்ட்ரிக்ட் லெவல் கபடி போட்டிக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தாரணியோட சித்தி என்கிட்ட ரகசியமா வந்து பணம் கொடுத்து தாரணியோட கண்ணாடிக்குள்ள போட்டு தாரணிக்கே தெரியாம அவ பேக்ல வைக்க சொன்னாங்க. நானும் ஒரு மாதிரி செஞ்சேன். அதனால தாரணியோட முட்டி ஃபுல்லா காலம் ஆயிடுச்சு. அதனால அவளால போட்டியில கலந்து முடியாம போச்சு. ஆசைப்பட்டு அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டேன். அப்படி அவங்க எதுக்கு தாரணி கபடி விளையாட விடாம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் நானும் சொல்லணும்னு சொல்லிடாதீங்க. தாரணியோட சித்தி மட்டும் இல்லை, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இதையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க.